எங்களை தாழ்த்த போகிறோம். நன்றி கதாவே, மகு சோதரம் 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 ஆண்டவரே, சர்வலவரே மகு கொடான கொடி சோதரம். நன்றி தகப்பனே, மகு சோதரம் 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 ஆண்டவரே, பரிசுத்தரே மகு கொடான கொடி சோதரம். ஜீவனுள்ளவரே மகு கொடான கொடி சோதரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மகு சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான அந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு சோதரம். ஆம் கதாவே, 5 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்த தேவன், புதிதாக ஆண்டவரே உம்முடைய மாதத்துக்குள்ளாக நாங்கள் வரும்படியாக நீர் பாராட்டி நம்முடைய மேலான அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். ஆம் கதாவே, இந்த காலை பொழுதிலே வந்திருக்கிறதான உள்ளங்களை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக தாகமுள்ளவனுக்கு ஆண்டவரே ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். இந்த நாளிலே கதாவே உடைய வார்த்தைக்குள்ளாக தாகத்தோடு ஆண்டவரே குழப்பங்களோடு எந்த விதமான ஆண்டவரே காரியங்களோடு அவர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக உடைய வார்த்தையிலே ஒன்றிலே கதாவே ஆண்டவரே பதில் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக கதாவே வந்திருக்கிறதான உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அடியானை விசேஷமாய் உம்முடைய கிருபையின் கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமான அந்த பாண்டத்தை நீர் பலப்படுத்தி கதாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக இந்த சமூகத்திலே அடியானை உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசிக்க போறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14 தொடக்கம் 18 மட்டும் நாங்கள் படிக்க போறோம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயன் இல்லாமல் திருவசனத்தில் சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். போன வாரத்திலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அங்கே உண்டாயிருந்தது. தேவனுக்குள்ளாக நாங்கள் இலங்கையில் இருக்கிற அதிகமான ஜனங்கள் ஒன்று கூடி தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு ஐக்கிய ஆராதனையை தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செய்ய தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் அவருடைய கிருபையினாலே இயற்கையை தேவன் அசைத்து
எந்த தடைகளும் வராத வண்ணம் யாவையும் அவர் நேர்த்தியாக செய்யத்தக்கதாக தேவன் அவர் கிருபை செய்த தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வந்த ஜனங்கள் போகும்போதும் இருக்கும் போதும் தேவனுடைய அந்த காரியங்களை அவர்கள் கண்டதை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் வரும்போது எந்த வண்ணமாக மகிழ்ச்சியோடு வந்தோமோ அந்த வண்ணமாக திருப்தியோடு, எந்த காரியத்திலும் குறைவில்லாத வண்ணம், எல்லாமே எந்த காரியத்திலும் குறைவில்லாதபடி தேவன் அதிசயமாக வழி நடத்தினார் என்று. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய காரியம் உண்மையாக அங்கே நடைபெறும் போது அங்கே தேவன் காரியங்களை ஏற்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அன்னைக்கு அந்த தென் தேசத்து ராஜஸ்ரீ சாலமோனை குறித்து கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட வேளையிலே அவள் என்ன செய்கிறாள் என்றால், வந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு அங்கே வருகிறாள். வருகிற வேளையிலே அவள் கேள்விப்பட்டதை விட அதிகமாய் கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அதே போல தேவன் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களையும் செய்திகளையும் காணத்தக்கதாக, தேவனுடைய ஜனங்கள் மீண்டுமாக திரும்பத்தக்கதாக தேவன் வழி அமைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அது அவருடைய கிருபையாயிருக்கிறது. ஆமென். அதனாலே அந்த எல்லா கனமும் மகிமையும் அந்த தேவனுக்கு. ஆமென். ஏனென்றால் தேவனுடைய காரியங்கள் நிச்சயமாக தேவன் அங்கே வழி நடத்தும் போது, தேவனை நாங்கள் முன்னிலைப்படுத்தும் போது தேவன் அதிசயமாக அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அதே போல எந்த காரியம் இல்லாதபடி தேவன் வழி நடத்தி மகிழ்ச்சியோடு, எந்த தடையோ ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வைக்கும் போது எந்த காரியங்களும் வராதபடி தேவன் பாதுகாக்கிற தேவனார். ஏனென்றால் இந்த பலிபீடங்களை நாங்கள் தேவனுடைய காரியத்துக்காக பயன்படுத்துறது, எந்த நோக்கமோ எந்த உள்நோக்கமோ அல்லது ஒரு காரியத்தை ஏற்படுத்தவோ நாங்கள் செய்யாமல் பாதுகாப்பது நிமித்தம் தேவன் இந்த இடத்தில் ஒரு மனிதன் சபிக்க வந்தாலும் அதை ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. அதனால்தான் ஒரு பலிபீடம், ஒரு சமூகம், அதே நேரத்தில் ஒரு மனிதன் தேவனுக்காக உண்மையாக நாங்கள் ஏற்படும் போது அதை பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தேவனுக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் தன்னை நம்மை எந்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அது கரை திரை அற்றதாய் அது இருக்க வேண்டும். இருக்கும் போதுதான் தேவன் அதை பயன்படுத்துகிற தேவன். அதனாலே அநேக தடைகள், அநேக காரியங்கள், அநேக அங்கு இக்கட்டுகள் எல்லாமே வந்தது. நாங்கள் மீட்டிங் நான் வைத்திருக்கிறேன், அதை குறித்து நாங்கள் பிறகு பேசுவோம். ஆனாலும் அந்த அநேக காரியங்கள் இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை உடைத்து ஜனங்கள் வரவும், அதே நேரத்தில் சில தடைகளை கண்டு சில ஜனங்கள் உடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யார் யார் எந்த நேரத்திலே சேருவார்கள், பிரிவார்கள், இணைவார்கள் என்பதை தேவன் அறிந்த தேவனாய், எது எப்படியா இருந்தாலும் நாங்கள் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டோம். ஆமென். ஏனென்றால் உண்மையாக இருதயத்தின் பூர்வமாக நாங்கள் இணைக்கப்படும் போதுதான் அங்கே மகிழ்ச்சி உண்டாகும். நாங்கள் ஒருவரை இழுத்தோ அல்லது ஒரு காரியங்களை காண்பித்தோ அல்லது நீங்க தான் பிரசங்கம் பண்ணுமோண்டு வந்தா அது அந்த ஆவியோடு ஒத்து போகாது. ஆமென். அது நாங்கள் ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக அது உண்டாயிருக்கு. ஆனால் இந்த முறை அறிவித்தலானது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பொதுவாக அறிவிக்கப்பட்டது, யாரையும் அந்த வெத்தில பார்க்க அழைக்கவில்லை. அதனாலே அந்த காரியங்கள் ஏற்பட்டது நிமித்தம் மனத்தாழ்மையாய் இருந்தவர்கள் வந்தார்கள், ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறவர்கள் வந்தார்கள். அதனாலே அதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாயினது. ஏனென்றால் அது அங்கே வாஞ்சை நிமித்தம் அங்கே வருகிறவர்கள். ஆனா பல வழிகளிலே நாங்கள் செய்து எடுப்போமானால் அங்கே பிரிவினை, அதே நேரம் வெளியிலிருந்து ஒருவர் அங்கே காரியங்களை பேசி ஒரு குரூப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 199% அது இல்லாமலே இருந்தது. எல்லாமே நன்மையானது மாத்திரமே அங்கே பேசப்பட்டது. ஏனென்றால் அதுக்கு ஒரே ஆவியோடு இணைய வேண்டும். ஒரே வார்த்தையோடு இணையும் போது, ஒரு புரிந்து உணர்வோடு ஒரு ஐக்கியத்திலே சேரும் போது அது வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஆமென். அதனாலே நிச்சயமாக கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அன்பை குறித்து, உங்களுடைய உபசரிப்பை குறித்து ஒவ்வொரு முறை, நேற்று இந்த வாரம் முழுக்க எனக்கு கோல் தான். ஏனென்றால் அந்த ஜனங்கள் கண்டார்கள், ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியமோ வினோதமாயிருந்தது.
ஆனால் அவர்கள் வந்து பார்க்கும்போது அங்கே காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அது கிரியையினாலே காண்பிக்கப்பட்டது. அதனாலே அவர்கள் வந்து போன பிற்பாடும் பல கோள்கள் வந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்களால் கண்டோம். ஆமே, நாங்கள் அந்த காரியங்களை கண்களால் கண்டோம், நீங்கள் சொல்லுகிற மாதிரி அங்கே இல்லை. ஏனென்றால் அது தேவனுடைய காரியமாயிருக்கு. அதனால கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக என்ன நன்மை செய்து நாங்கள் பாடு அணிவித்தால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாயிருக்கு. அதனாலே தேவனுக்காக நன்மைகள் செய்கிற வேளையில பல காரியங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே வரும். ஆனால் நாங்கள் மன்னிக்க பிறந்த ஜனமாயிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கிறோம். ஆமேன். அதனால மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மீட்டிங் முடிவிலே உங்களை பாராட்டி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம். அதனால் இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் அங்கே வார்த்தையை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இது ஒரு வினோதமான ஒரு தலையங்கம். அதாவது இதிலே அழகாகவே பிலிப்பியருக்கு பவுல் எழுதுறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அந்த செய்தியின் தலையங்கம் வந்து பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கம் பண்ணுதல். என்ன தலையங்கம்? சர்ச்சைக்குரிய தலையங்கமா இருக்கேன்னு. என்னது இது? நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பாருங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கம் பண்ணுதல். 15ஆம் வசனத்துல பாருங்க, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார். எப்படியா? சிலர் வந்து பொறாமையினாலும் என்னது அடுத்தது விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். கவனமா பாருங்க. சிலர் என்னோடு கட்டுக்களோடு உபத்திரத்தையும் கூட நினைத்து சுத்தமானதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார். அப்ப அந்த சூழலை வச்சு என்ன செய்யறாங்கண்டா, சுத்த மனதோடு அதை வச்சு பிரசங்கிக்காமல் குரோதத்தினால் அவங்க என்ன செய்யறாங்க? பிரசங்கிக்கிறாங்க. ரைட். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சிலர் வந்து இவன் தேவனுக்காக, தேவனோடு இணைக்கப்பட்டவன், தேவனுடைய வேலையை செய்ய வந்தவன் என்பதனால அவங்க என்ன செய்யறாங்களா? அன்பினாலே அறிவிக்கிறார். அப்ப இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே. எப்படியோ நன்மையோ வஞ்சகமோ தீமையோ எப்படியோ என்ன செய்யப்படுகிறாரோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆதலால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. வஞ்சகத்தினாலும் நல்மனதோடும் பிரசங்கம் பண்ணப்படுது. ரெண்டு காரியங்களை பவுல் என்ன செய்யறான்? பிரசங்கிக்கிறான். ஏனென்றால் அது எப்படி ஆயிடும்? தேவன் எப்படி பிரசங்கிக்கப்பட்டாலும் ஆத்மாக்களை தேவன் ரட்சிப்பார். ஆமென். அதுதான். அதனால ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யப்படணும்? அது வஞ்சகம் நடக்கிறதோ குரோதத்தினாலோ பொறாமையினாலோ நடக்குதா இருந்தாலும் அதுக்காக நாங்கள் சந்தோஷப்படணும். ஏனென்றால் அந்த காரியங்களை ஏற்படுத்துறது வந்து தேவனாயிருக்கிறார். இப்ப யூதாசை கொண்டு தேவன் பிரசங்கிக்கும் போது அவன் கூடாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, அவனுக்கூடாக சுகமாக்கப்பட்டது, அவனுக்கூடாக ஜனங்கள் ஆதாயப்பட்டாங்க, அவன் கூடாக கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டான். அப்ப அதனால நான் தீக்கர் சொல்றேன், இந்த பிரசங்கம் 2 விதமான பிரசங்கத்தினாலும் விசுவாசி ரட்சிக்கப்படுவான். அதனால இன்னொரு மனிதன் இன்னொருவனுக்கு பொறாமையினால அவன் அதை பிரசங்கித்தாலும் அங்கே கிறிஸ்து அங்கே பிரசங்கிக்கப்படுகிறதுனாலே ரட்சிக்கப்படுகிறான். ஆனா இந்த பொறாமையினால பிரசங்கிக்கப்படுகிறவனோ இழக்கப்பட்டு போவான். அந்த ஆவியை தான் நாங்க என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். ஏண்டா இது கடைசி நேரம், கடைசி காலமாயிருக்கிறது. அந்த நாள்ல வந்து நாங்க பார்க்கும்போது பிசாசு எப்படி என்பதை நாங்க அறிவோம். ஆனா இன்றைக்கு பிசாசு வந்து எப்படி அங்கே சேமா இருக்கு, 99% சரியாக இருக்கு. இப்ப களையும் கோதுமையும் வந்து பிரிக்க இயலாத ஒரு நேரத்துல இருக்கு. ஏன்னா நான் போன வருடத்துல பிரசங்கித்த செய்தி நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஏனென்றா தேவன்ட களையும் கோதுமையும் தேவன் வந்து பார்க்கும்போது 2ஆக என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு. அப்ப அவங்க ஊழியக்காரர் போய் கேட்கிறாங்க, நாங்க பிரிக்கவான். அவர் சொல்ல, நீங்க பிரிக்காதீங்க, பிரித்தா
கலையோட சேர்ந்து கோதுமையும் பிரித்திருவீங்க. அப்ப அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, அது அறுப்பு மட்டும் என்ன செய்யுங்க, விட்டு விடுங்க. ஆனா உங்களோட சுவிசேஷத்தினால அதை கண்டு கொள்ளுங்க, அது கலையா கோதுமையா. அப்ப பிரசங்கமானது இன்றைக்கு பொறாமையினாலும் வருகிறது, நல்மனதோடும் வருகிறது. புரியுதாங்க? இதைதான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் செய்தியின் ஆதாரங்களோடு பவுல் அந்த காரியம். ஏனென்றா நாங்க ரெண்டுக்கும் டிஃபரண்ட் தெரியும். ஏனென்றா அதாந்திகர் சொல்றார், கோதுமையில பாத்தீங்கன்னா கடைசி முதிர்ச்சி அடைகிற வேளையில பாத்தீங்கன்னா அந்த கோதுமைக்குள்ளாக 1-2 தான் ஒரிஜினல் இருக்குமா கோதுமை. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டது கலை தான் அங்க இருக்குமா, ஒன்றுமே பதர் தான் இருக்குமா. ஆனா அந்த பதருக்குள்ள ஒரு கோதுமை 1-2 தான் இருக்குமா ஒரு மரத்திலே. பாருங்க எப்படியான ஒரு காரியம். ஏனென்றா அதிகமான பதர் மத்தியிலே கோதுமை இருக்கும். அப்ப ஏனென்றா அது ஃபைனல்ல அப்படிதான் அது இருக்கு. ஆனா முன்னுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லெவல்ல அது போகும். ஆனா கடைசி வரக்குள்ள அது 1-2 தான் கோதுமையாக இருக்கு, மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பதராயிருக்கு. இந்த கோதுமையை பாதுகாத்ததும் அந்த பதர். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே போலதான் இந்த கடைசி ஃபைனல்ல பாத்தீங்கன்னா அதிக ஜனக்கூட்டம் இருந்தாலும் அதுல 1-2 தான் தேவனுடைய ஜனமா இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதுல குறியினதா. இப்ப இங்க அதிகமானவங்க இருந்தாலும் அதுல இருக்க போறது 1-2. அப்ப இது வார்த்தையினாலதான் என்ன செய்யப்படும் என்றால் அடையாளம் கண்டு கொள்ளப்படும். அப்ப பிரசங்கமானது தேவன் அனுமதித்துட்டார். எப்படி? பொறாமையினாலும் குரோதத்தினாலும் பிரசங்கம் பண்றாங்க. அப்ப இதுல விசுவாசி என்ன செய்யப்படணும்னா சந்தோஷப்படும். எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், எப்படியாயினும் என்ன செய்யப்படுகிறார் கிறிஸ்து. இதுல தடுக்கிறவன், அதுல பிரசங்கிக்கப்படுகிற ஒரு காரியத்துக்கு விரோதமா பேசுறவனும் தடுப்புறவனும் தான் யாருன்றதை நாங்க கண்டுகொள்ளும். இப்ப பவுல போல நாங்க சந்தோஷம், எப்படியோ அது பிரசங்கிக்கப்படும். அந்த கூட்டத்தோடு காரியங்கள் ஜனங்கள் போறாங்களோ, ஓகே, ஸ்தாபனத்துக்கு நாங்க விரோதமா போறது இல்லை. என்னன்னா அது அவங்களோட வேலை, அவங்களோட காரியத்தை அவங்க செய்ய தேவன் நியம். ஏன்னா எல்லாவற்றையும் அங்கே செய்ய வைப்பது தேவனா இருக்கிறார். கோரோசை ஏற்படுத்துறதும் பார்வோனை ஏற்படுத்துற அதிகாரம் ஏற்படுத்துறது அது தேவனா இருக்கிறார். அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் யாருக்கு எதிர்த்து நிக்கிறானா? தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறான். அப்ப சாபனக்காரனோடு நாங்க போரையிடால மல்லுக்கட்டையில, ஏன்னா அந்த வஞ்சகம் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அவனோட போராடையில ஏன்னா அதை ஏற்படுத்தினது கர்த்தராயிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்தாபனங்கள் மூலம் கிறிஸ்துவ ஜனங்கள் அதிகமா என்ன செய்யப்படுறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. அதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். ஆனா முன்குறிக்கப்பட்டதுல அதை வரப்போது 1-2 இருக்கிறது. ஏண்டா அதான் பரலோராட்சியம் வலைக்கு ஒப்பா இருக்கு. கடல்ல போடும்போது எல்லாமே வரும், ஆனா தெரிந்து கொள்ளும் வரப்போல 1-2 தான் அது வரும். அப்ப இதுல எந்த காரியமா இருந்தாலும் நாங்க அமர்ந்து இருக்கோம். ஏனென்றா அது ஏதோ பிரசங்கிக்கப்படுது. அதுல அது வஞ்சகம் காரியம் என்பது நாங்க என்ன செய்யப்படுறோம்? ஒரு காரியத்துக்கு போக தடை செய்யும் போது அது யாருடைய ஆவி என்று போன வாரம் பார்த்தா பிலேயாமுடைய ஆவி. என்ன, ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்துக்கு போகும்போது தடை செய்யறவன் பிலேயாமாயிருந்தான். அப்ப ஏனென்றா அவனுக்குள்ளால அந்த பொறாமை, அவன் அறியாமல பொறாமை. பவுல் அப்ப ஏன் அங்க இந்த காரியம் ஏற்படுதுன்னு நீங்க அவதானமா பாத்தீங்கன்னா, பவுல் ஊழியத்தை செய்யும் போது பவுலுக்கு கிடைக்கிற பலன் இந்த பிரசங்கிக்கிறவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அதனால இவங்களுக்கு பவுல் மீது பொறாமை வருது. ஏனென்றா அந்த பவுலுடைய பலன் வித்தியாசமாது. ஏன்னா அவன் கிறிஸ்துவை பற்றி தான் பிரசங்கிக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்காக தன்னை ஜீவனை ஒப்பு கொடுத்தான். அவன் பவுல போல ஒரு மனிதன் இல்லை. அதனால அவன் சொன்னான், ராஜாக்களுக்கு என்ன போல அவன் எனக்காக துன்பப்படுகிற இந்த மனிதன் அவனை போல இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறேன் சாட்சி கொடுக்கிறான். அனனியா சொல்றான், அது அவன் பொல்லாதவனே. அதை வாசிப்போம், நல்ல வசனம். அது எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு? அதை வாசிங்க, 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். ரைட், 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
ஆமென். பாருங்க, என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் அது மாத்திரமில்ல, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ஏனென்றா அந்த காரியத்துல அவன் ஆரம்பத்துல சவுலா இருந்தான். அப்ப அதிக சொல்றேன், சவுல் என்றா உயர்ந்தவன், பவுல் என்றா அவன் என்ன செய்யறான், தாழ்ந்தவன், சிறியவனா இருந்தான். ஆனா அவன் அதான் சொல்ல, எல்லா அப்போஸ்தலரை பார்க்கல நான் ஒரு சிறியவனா, தன்னை என்ன செய்யறான், தாழ்த்துறான். ஆனா பவுலா இருக்கக்குள்ள அவன் நான் சாமர்த்தியவன், நான் யாரு கமலியன் இடத்துல கற்றுக்கொண்டவன் என்ற ஒரு குணம் இருந்துச்சு. ஆனா தேவன் அவனை தொட்டோன்னு அவன் என்ன சொல்றான், நான் எல்லாரும் பார்க்கிலும் சிறியவன். ஏனென்றா அந்த குணம் அவனுக்குள்ள வருது. என்னண்டா, ஆனா எல்லாரையும் விட ஊழியத்துல மகத்தாம செய்தவன் பவுல் தான். ஏன்னா அவன் காணேல, ஆனா தேவண்ட மேக ஸ்தம்பத்தை அவன் கண்டான். அப்போஸ்தலர்கள்ல பேதுரு அவங்க எல்லாம் மகத்தான காரியம் இருந்தாலும் அந்த மேகத்தை காணேல். ஆனா இவன் என்ன செய்யறான், இயேசுவோடு இருந்த நாட்கள்ல இல்ல, ஊழியம் செய்யல. ஆனா அவனுக்காக ஒரு மகத்தான பணி என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க, அப்ப பிலிப்பியருக்கு அவன் என்ன சொல்றான், அங்கே தேவன் அந்த பவுலை கொண்டு செய்யற வேலையில இவனை கட்டுண்டான். ஆனா 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதரர் அநேகர் என் கட்டுக்களினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார். என்ன செய்யறாங்க, பிரசங்கம் பண்ண அதிகமா துணிஞ்சிருக்கிறாங்க, பயம் இல்லாம. ஆனா இந்த 2 பிரசங்கத்துல என்ன நடக்குது, ஒன்று நல்மனதோடு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், இன்னொன்று பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் விரோதத்தினாலும் என்ன செய்யப்படுது, பிரசங்கம். அப்ப ஒரு பிரசங்கத்தை கேட்டா அது என்ன நடக்கும்னா, ஒரு மனிதனுக்கு விரோதமா அது பிரசங்கிக்கப்படுகிறதா, ஒரு மனிதனிடத்துல ஜனம் அந்த இணையக்கூடாது என்று பிரசங்கிக்கப்படுகிறதா என்பதை நீங்க வடிவாக்காணணும். அதான் பவுல் என்ன சொல்றார், பிரசங்கமானது குரோதத்தினாலும் பொறாமை 2 விதம். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றா இது எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுது. அப்ப இன்னைக்கு செய்தியில இருக்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரணாம பிரசங்கிக்கிறாங்க, பயமில்லாம பிரசங்க, துணிகரமா அதிகாரத்தோடு பிரசங்க. ஆனா எல்லா காரியம் என்ன, ஒரு ஊழியத்தை விழுத்தாட்டி ஜனம் சேராம. இப்ப இவங்கட ஊழியத்திட பாத்தீங்கன்னா பவுலோட ஜனம் சேராதபடி பவுலுக்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறான். ஏண்டா பவுலிடத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சேர்க்கப்படுறான். அப்ப சேர்க்கப்படுறதுக்குள்ள அவங்களுக்கு என்ன வருது, பொறாமை வருது, என்ன வருது, துர்க்குணம் வருது, வஞ்சகம், விரோதத்தினால பவுலுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, பிரசங்கி. கிறிஸ்துக்கு காரியமா இல்ல, பவுலுக்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. அதை வாசிங்க பாருங்க. சிலர் என் கட்டுக்களோடு உபத்திரத்தை கூட்ட, அவன் என்ன செய்ய, அவன் இருக்கிற கட்டோட என்ன உபத்திரத்தை கூட்ட நினைத்து சுத்தமானதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினால என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு வேதனை உண்டாக்க அவங்க என்ன செய்யறாங்க, பவுல் இப்படிப்பட்டவன், இப்படி காரியம், இவன் இதை செய்யறான் என்று அவங்க என்ன செய்யறாங்க, இன்னும் அவனுக்கு ஏற்கனவே சிறையில இருக்கிறான், இன்னும் அதிகமான உபத்திரத்தை கொடுக்க என்ன செய்யறாங்க, அதை காண்பிச்சுதான் என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்டா, சிலர் கட்டுகளோடு உபத்திரத்தை நினைத்து சுத்தமான கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலேயும் அறிவிக்கிறான். அன்பினால் ஒரு ஊழியம் நடக்கிறது, இன்னொன்று என்ன நடக்குது, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் என்ன நடக்கிறது, ஜனங்கள் அங்க போகக்கூடாது என்பதுக்காக என்ன நடக்குதுன்னா அதை போட்டு, காரியங்களை போட்டு, தவறானதை போட்டு. ஏன்னா பவுலிடத்துல ஒரு குறையும் காணேன், அவனை என்ன செய்யறாங்க, சுவிசேஷத்தில் அவனோட குறையை காணல். அதனால அவனுக்கு ஏற்பட்ட கட்டுக்கள் இதனாலதான் அவன் தேவனை விட்டு பின்வாங்கிட்டான் காரியம். அதனால அவங்க என்ன செய்யறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அப்ப பாரு, ஆனா பவுல் என்ன சொல்றான், எண்ணத்தினாலாயிலும் பரவாயில்ல கிறிஸ்து பிரசங்கிக்கிறான், ஏன்னா ஒரே தேவன். அப்ப பாருங்க, இந்த வஞ்சகம் பிதாகுமாரன் சாபனத்திட்டு இல்ல, 3 கடவுள் இருக்கிறவன்ல, கிறிஸ்து பிரசங்கிக்கிற இடத்துலதான் என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, வஞ்சகமும் பொறாமையும் இருக்கு. ஏனண்டா வஞ்சகம், நீங்க சாபனக்காரன் பிரசங்கிச்சா நீங்க கண்டுருவீங்க, ஏன்னா ஒரே தேவனுக்கு பதிலாக அவன் 3 கடவுளை கொண்டு வாரான். இப்ப மற்ற மார்க்கங்கள் வேறு
மார்க்கங்களை பாத்தீங்கன்னா நாங்க அவங்க தெரியும், அவங்க காரியமே இல்லை, வஞ்சிக்கப்படவே இல்லை. ஆனா வஞ்சகமானது 100% சரியா இருக்கும்போது ஒன்றுல அது என்ன செய்யப்படுது, தவறாயிருக்கு. அப்ப செய்தி தான் என்ன நடக்குது, அவங்க யார் என்பதை என்ன செய்யப்படுது, காண்பிக்கப்ப. ஏன் அது ஏற்படுதுண்டா பொறாமை. அப்ப வேதம் என்ன சொல்லுது, இயேசு என்னத்தினால காட்டி கொடுத்தாங்க, என்னத்தினாலயா வாசிங்க, மத்தேயு 27:17. ஏன்னா நாங்க பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஆமென். பாருங்க, அடுத்த மார்க் 15:9 அதே வசனம், ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை சொல்றோம். மார்க் 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஆமென். பாருங்க, இது ஏற்படுது ஏனண்டா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொறாமை வர்ற இடத்துல முன்னுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் அவங்கள பின்பற்றாம உண்மையானதை பின்பற்ற நேரம் எல்லாம் அங்க பொறாமை வருது. இப்ப இயேசு கிட்ட ஏன வராங்க ஜனங்கள், என்ன செய்யப்பட்டாங்க, அங்க இழுப்படும் போது அவர்கள் வியாதியஸ்தரை குணப்படுத்தினாவுக்கு பின்னால ஜனங்கள் போனாங்க, அவருடைய கீர்த்தி அங்க என்ன செய்யப்பட்டது, வர்ற வேளையில இந்த குரூப்புக்கு என்ன வருது, பொறாமை வருது. அப்ப அதே போலதான் நீங்க பிலிப்பியருக்கு பவுல் எழுதுற வேளையில அவன் என்ன சொல்றான், ரெண்டு செய்தி வருது. ஏனென்றா இவங்க பிரசங்கிக்கிறாங்க பலன் வரை. ஏன்னா மனிதனையும் அங்க குரோதமும் விரோதமும் வைக்கிற வேளையில ஜனங்கள் எப்பயுமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை பார்க்க. பரிசுத்த ஆவிதான் ஜனத்துடைய இருதயத்தோடு பேசுறது. அப்பதான் ஜனத்தின் மத்தியில இருந்து ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு புகழ்வு. அப்ப அதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, தாவீது உண்மை முத்தமாக தேவனுடைய வார்த்தையை செய்யக்குள்ள அதை நாங்க வாசிக்க போறோம் பாருங்க. புத்திர சுவிகாரத்துல இந்த பொறாமை திகழ்ச்சி என்ன சொல்ற, அந்த பவுலுடைய காரியத்தை கொண்டு அவர் பொருத்தும் போது அவர் என்ன சொல்றா, தாவீது கொண்டது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது என்னையா 10,000. அந்த வசனத்தை பாருங்க, அங்கதான் போயிட்டு வருது பாருங்க. வர்ற வேளையில யார் பாடுறாங்க, ஜனங்கள். இப்ப இன்னைக்கு மகத்தான காரியங்கள் நடந்தாலும் இதுட பலனை புறவுதான் பார்க்கலாம். ஏன்னா ஜனங்கள் ஒரு குண்டை போட்டோன்னே எல்லாமே மாறிடு, விளங்குது அவங்களுக்கு. இப்ப ஜனங்கள் ஒரு காரியத்தை அங்கே சொல்லும் போது உண்மையான ஊழியமா இருந்தா அது என்ன செய்யப்படும், கடந்து போ. ஆனா ஜனங்கள் ஒரு காரியத்தை பாராட்டும் போது என்ன நடக்கும், அந்த ஊழியக்காரர்களுக்குள்ளாக யார் வந்துருவான், பிசாசு வந்துருவான். ஏன்னா அது யாரால விடப்படுது, தேவனாலதான் அது விடப்படும். ஏன்னா அந்த கீர்த்தி புகழ் வராத மட்டும் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த பலனானது காண்பிக்கப்படுகிற வேளையில தான் அங்க என்ன ஏற்படுகிறது, பொறாமை ஏற்படுகிறது. இப்ப 1 சாமுவேல் 18 வாடுங்க. அஞ்சாம் வசனத்திலிருந்து வாசி. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற ஒப்பிடத்திற்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். ஆமென். பாருங்க, கவனமா வசனத்தை பாருங்க. நடப்பித்த அவனை தன்னை அனுப்புற இவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் அவனை யுத்த மனுஷர் அதிகாரி ஆக்கினான். எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் எப்படி இருந்தானா, பிரியமா. அடுத்தத வாசி. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். ஆமே, என்னையா முறைமுறையாக என்னது காரியங்களை அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, பாடுற வேளையில. அடுத்தத வாசி. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஆமே. பாருங்க, இப்ப விளங்குது அவங்களுக்கு போய்
அப்ப காரியம் எப்பயுமே ஸ்திரீகள் தான் எப்பயுமே என்ன செய்வாங்க, உண்மையை பேசுவாங்க. அது ஸ்திரீகள் பேசும்போது அங்க எப்பயுமே யுத்தம் வந்து என்ன செஞ்சிடும், ஆரம்பிச்சு. ஏன்டா ஆண் வந்து எப்பயுமே இன்னொரு ஆணை வந்து எப்பயுமே பாராட்ட மாட்டாங்க. அது வந்து தேவனுக்குள்ளால ஒரு காரியம். ஆனா ஸ்திரீகள் வந்து என்ன செஞ்சிருவாங்க, டப்பண்டு காரியங்களை போட்டு. அப்ப அதே போல இந்த இஸ்ரவேலிய பெண்களும் என்ன செஞ்சிட்டாங்க, டப்பண்டோன போட்டுட்டாங்க, என்ன செய்யறாங்க. ஆனா இவனை பாத்தீங்கன்னா தீகர் சொல்றது என்னன்னா, சவுல் வந்து யாரா, ஒரு உயர்ந்தவன். இவன் எல்லார தோளுக்கும் மேலாக இருக்கிறான். அவன் ஒரு அழகு உள்ளவனாயிருந்தான், காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்தவனாயிருந்தான், சாமர்த்தியுள்ளவன், ஞானம், யுத்தத்துல வந்து வெற்றி சிறந்தவன். ஆனா இவனை பார்க்கக்குள்ள கோமணத்தோட வந்து நிக்கிறான். ஏன்டா இந்த இவன் என்ன செய்யறான், இவனுக்கு அந்த உடுப்பை போட்டாங்க, இவனுக்கு செட் ஆயு. அப்ப என்ன செய்யான், போட்ட உடுப்பை கலட்டி போட்டு என்ன செய்யறான், கவனோட வந்து சுழட்டி போட்டு ஒரு அடி அடிச்சோன்னு மண்டையில விழுந்தோன்னு அவன் தொப்பண்டு விழுந்தான். அப்ப அவன் என்ன செய்ய, 5 கற்கள் எங்க யாருக்கு அடையாளம், ஜீசஸ். ஏன்னா 5 எழுத்து. அப்ப கிருபைக்கு 5 எழுத்து. அப்ப அதனால அவன் என்ன செய்தான், அவன் யார நாமத்தினால ஜெயித்தான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் அவன் ஜெயிக்கிற வேளையில ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க, வாயை வச்சிருக்காம என்ன செஞ்சிட்டாங்க, பாடக்குள்ள எல்லாமே பிழைச்சி போச்சு. என்ன வந்துட்டு வந்தோன வடிவ வேதம் என்ன சொல்லுது, அந்த நாள் முதற்கொண்டு பாருங்க, அந்த நாள் அந்த கணமே அவன் சொன்னோன்னதான் என்ன செஞ்சான் வீசன். ஆனா அவன் முன்னுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யறான், இவன் எந்த காரியத்தை கொடுத்தாலும் அவன் சக்சஸ் செய்யறான். எங்க போனாலும் வெற்றியா இருக்கு. ஏற்கனவே அவனுக்கு தெரியும் என்ன, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் அவன் என்ன செய்யறான், சாமர்த்தியம். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான், பிறகும் பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான், இதை கட்டி கொடுக்கணுமெண்டா இத்தனை பெலிசியருடைய நுனித்தோல் வரக்குள்ள அவன் 100 வேணும், உனக்கு 200 கொண்டு வர. ஏண்டா தாவீது அவன் செய்யக்குள்ள முன்னுக்கு பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல அதிகாரியா தான் உயர்த்தி வச்சான். பார்த்து விளங்குது அவங்களுக்கு வேதம். மேல் வசனத்தை பார்த்தன்னு அவன் எல்லா காரியத்திலும் எல்லாமே அவன் சரியா செய்யக்குள்ள சவுல் என்ன செய்யறான், அவனை ஒரு அதிகாரியா உயர்த்துறான். ஆனா அந்த ஒரு வசனம் வந்து தலக்குலாவே மாத்து என்னது செஞ்சிட்டு, எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சிட்டு அது ஏன்னண்டா அது என்னத்தாலையா, பொறாமையினால். அதை நாங்க வாசிப்போம் பாருங்க, புத்திர சுவிகாரம் என்ற செய்தியில 4வதுல பாருங்க, 127 தாவீது கோலியாத்தை கொல்லுதல் என்பதின் பேரில் பிரசங்கித்த நான் முதன்முறையாக பயணம் மேற்கொண்ட போது இங்குள்ளவர்கள் எத்தனை பேர் இருந்தீர்கள்? நான் புறப்பட்டு சென்ற போது அநேகர், சில பழங்காலத்தவர். நான் மறுபடியும் புரட்டு செல்ல எத்தனித்துள்ளேன். கீழவா, கடந்த ஞாயிறன்று என்ன நேர்ந்தது என்று பார்த்தீர்களா? அது வேறொரு கட்டத்துக்குள்ளாக நகர்ந்து கொண்டிருந்தது. பாருங்க, 2 கட்டமாக அந்த ஊழியத்தை கொண்டு வார். ஒன்று சவுளுடைய ஊழியம், இன்னொன்று தாவீதுடைய ஊழியம். விளங்குதா உங்களுக்கு? சவுளுடைய பெரியவன், தாவீது சிறியவன். அப்ப 2 பாருங்க, அது வேறொரு கட்டத்துக்குள்ளாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தாவீதின் 2ஆம் மாபெரும் கூட்டம். அப்ப தாவீதுடைய என்னையா, மாபெரும் கூட்டம். ஏன்னா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சவுல் வர வர என்ன செய்யலாம், பலவீனப்பட, தாவீது வர வர பலப்பட்டான் இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது வர வர என்ன செய்யப்பட்டானா, பலப்பட்டான். ஆனா சவுல்ற ஊழியம் என்ன செஞ்சிச்சு, குறைந்தது. பாருங்க, அப்ப பாருங்க, தாவீது ஒரு கூட்டத்தை வைக்கக்குள்ள அது மாபெரும் கூட்டம். அவனுடைய ஊழியத்தின் 2ஆம் கட்டம் அது முற்றிலும் உண்மை. அப்பொழுதுதான் அவன் இஸ்ரவேலில் ராஜாவாகிறான். இப்பொழுது ஊழியம் மேலான கட்டத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப முன்னுக்கு வந்த ஊழியம் எல்லாம் என்ன, நோமலா இருந்தது. ஏன்னா வார்த்தையின் வெளிப்பாடு அந்த ஊழியங்களுக்குள்ள என்ன செய்யல, வரையில. வராதபடினால அது என்ன செஞ்சிச்சு, நோமலா போச்சு. ஆனா அதை அவரை தெரிந்து கொண்டதும் யாரு, தேவன் தான் தெரிந்து கொண்டு. அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு காரியத்தை தேவன் தெரிந்து கொள்ளும் போது நாங்க என்ன செய்யலாது, ஒன்றுமே செய்ய. இப்ப ஒரு ஆத்து பாத்தீங்கன்னா சரீரத்தில் அவயம் அநேகம், எல்லா அவயமும் நாங்க ஒன்றே செஞ்சா அவயம் செயற்படுமா? புரியுதா உங்களுக்கு? தீக்கரிசி நாங்க கேட்கல, வேதம் கேட்குது, தீக்கரிசி சொல்ல. இப்போ ஒரே அவயம், அப்ப ஒரு எல்லாரும் ஒரே அவயமா இருந்தா செயற்படையில மாட்டேன். இப்ப எல்லாரும் நான் கையா தான் இருக்க போறேன்னுண்டா இங்க ஏதாவது செய்யலுமா? உட்கார்ந்துதான் இருப்பீங்க. ஏன்னா ஆனா ஒருவன் கால், ஒருவன் கண், ஒருவன் எல்லாமே வந்தாதான் சரீரம் நடக்கும். ஏன்னா நான் கை மாட்டுறேன், எனக்கு கையால மட்டும்தான் எதையுமே செய்யலாமன்னா ஒன்றுமே நடக்கா. அப்ப பாருங்க, அப்ப அதனால வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒவ்வொருவனுக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த காரியத்தை. அப்ப அதே போல பாருங்க, இஸ்ரவேலில எல்லாரும் இருக்கக்குள்ள தேவன் என்ன செய்யறாருன்னா தாவீதை கொண்டு வார்.
இப்ப தாவீது தான் என்ன செய்யப்படணும், அங்க உயர்த்தப்பட. தாவீதோட ஈக்குவலா சவுல் இருக்கேன். ஏன்னா எப்பயுமே தேவன் ஒண்ட வரக்குள்ள ஒண்ட ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏனென்றா அவனுக்கு ஒரு தருணம் கொடுப்பு. அப்ப இந்த மற்ற எல்லாரும் அவனுக்கு கீழா இருந்தவங்க தாவீதை பாராட்ட விரும்ப மாட்டாங்க. புரியுதா? ஏனென்றா எப்பயுமே ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா இவனோட மாத்திரம்தான். அது இப்ப வந்துட்டு ஆரம்பத்தில இருந்து இருக்கேன. ஏன்னா எப்பயுமே இப்ப ஜனத்திட்ட கேட்டாலும் என்ன, எங்களோடையும் அவர் என்ன செய்யற இருக்கிற, அது எல்லாரோடையும் இருக்கிற. ஆனா தேவண்ட மேலான ஒரு பகுதி ஒரு மனிதனுக்குள்ளாலதான் அது என்ன செய்யப்படும், அது இருந்தே ஆகும். அது மாற்று கருத்து இல்ல, மாற்றப்படாத ஒன்று. அது தேவனுடைய வழியாயிருக்கு. அப்ப மனவாட்டிக்கு ஒரு ஊழியம் என்று நாங்க பார்த்தோம். அந்த ஊழியத்துல ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி என்ன செய்யுது, வருது. அப்ப அதுக்குள்ள ஒருவனுக்கு மேய்ப்பத்துவ ஊழியம் என்றால் அதை இன்னொரு அப்போஸ்தலன் என்ன செய்யலாது, செய்யல. இன்னொருவனுக்கு அப்போஸ்தல ஊழியம் என்றா அவன் மேய்ப்பத்துவ ஊழியத்தை என்ன செய்யலாது, செய்யல. இன்னொருவனுக்கு சுவிசேஷம் என்றா அவன் என்ன செய்யலாது, அதை செய்யலாம். அப்ப பாருங்க, அதுக்கு நல்ல ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. அந்த இதை வச்சிருப்பேன், மறந்துடுவேன் நான். 1 கொரிந்தியர் 4 எடுப்போம் பாருங்க. 4 எடுத்து வாசிங்க. 4:7. அதுக்கப்புறம் எபேசியர் 4:7. ஆமென். பாருங்க, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? இப்ப ஒருவனை விசேஷித்தமாகும்படி செய்கிறவர் யார்? ஏன் இருக்கிறீங்க? எழுப்பி வாசிங்க. பாருங்க, ரைட். நீ உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆமென். பாருங்க, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் என்ன செய்யறாயா, என்ன செய்யறா, மேன்மை பாராட்டு. அப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்ற, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? அப்ப ஒருவனை தாவீத தேவன் விசேஷித்தவனை ஆக்கிட்டேரண்டா நீங்க எரிச்சல் அடையலுமா? நீங்க மேன்மை, ஏண்டா அவன் மட்டும்தான் அதை செய்யலாம். என்ன செய்யலாம்? அவன் மட்டும்தான் அதை செய்யல. 100 தாவீது செய்ய, ஒரு தாவீது. அப்ப ஜனம் என்ன செய்யப்படும் என்றா அதை தான் பாராட்டு. அது பாராட்டாம ஒருவனுக்குள்ள இருக்கும்போது, பாராட்டுறவர்களில் அமைதியா இருந்து பொறாமை இருக்கும்போது அவங்க என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், பிசாசு அந்த ஜனத்துக்குள்ள என்ன செய்வான், ஊடிடுவான். ஏனண்டா அது மனிதருடைய இயல்பாயிருக்கு. ஏன்னா தேவனுடைய காரியம், அதான் பவுல் சொல்றான், ஒருவன் அன்பு ஒரு காரியம் எப்படியோ ஆயினும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்றால் நாங்க என்ன செய்யணுமா, சந்தோஷப்படும். அடே ஊழியமானது இப்படி நிறைவாய் நடக்குதுன்றா நாங்க சந்தோஷம் அடையும். ஒரு காரியம் உன்னத இவ்வளவு காலம் இல்லாம ஒரு காரியம் இப்படி வளருதுண்டா அதுக்கு சந்தோஷப்படும், அதுக்கு பாராட்டும், அதுக்கு அன்பு செலுத்தும். அப்ப அதை விட்டுட்டு ஒரு காரியமா இருக்கும் போது அவன் சொல்றான், பவுல் என்ன சொல்றான், அது காரியமே. அதனால அவன் சொல்றான், நான் எப்படி ஆயினும் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் நான் சந்தோஷப்படு. அப்ப பாருங்க, ஜனங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் வருது, ஒரு ஜனங்களுக்குள்ளால ஒரு காரியம் வருது. ஏண்டா அந்த புகழ்ச்சிய அவங்க கொண்டு வர அவங்க என்ன செய்யறாங்கன்றா விரும்புறாங்க. ஏனென்றா அந்த காரியமானது அவங்கள பிசாசு அந்த நிலைக்குள்ளாக என்ன செய்யறான், வைக்கிறான். அப்ப இன்னொரு காரியம். அப்ப ஆனா வேதம் சொல்லுது, ஒருவனை விசேஷித்தவனாக்குறவன் யார்? அப்ப யாரு? தாவீத. அதான் அவன் என்ன செய்யறான், சாமுவேல் அங்க போய் பார்க்கிற வேளையில அவனுக்கு எத்தனை குமாரர்? 8 குமாரன். 7 8 8. அப்ப ஒவ்வொன்றா வரக்குள்ள தாவீத கணக்கே எடுக்கல. கணக்கெடுத்தானா? இல்ல. பார்க்கக்குள்ள சாமுவேலே அவ்வளவு பெரிய மகத்தான சாமுவேல போல அவன் சொல்றான், உயரத்தை பார்த்து கட்ஸோட வரக்குள்ள அவன் சொல்றான், இவனாதான் இருக்கணும், கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதன் இவன் தான் 7 முறை நினைக்கிறேன், பிள்ளைகளை மறந்துட்டேன், அவ்வளவு முறையே ஏமாறும். ஆனா அவன் சொல்ற, இல்ல இன்னொருவன் இருக்கிறான். அப்ப அவனை வருக்கு பார்த்தா இவனுக்கு ஏலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவன் வர்ற வழியில இவன் எழும்புறான். என்ன செய்தான் வேதம்? என்ன சொல்லுது, எழுந்து நின்றான். சாமுவேல் ஒரு மகத்தான தீர்க்கதரிசி. ஆனா தாவீது வரக்குள்ள இவனை எழுந்து நின்று என்ன செய்யறான், அபிஷேகம். அப்ப அபிஷேகம் சாமுவேலாலதான் 2க்கு நடக்குது. பாருங்க, தீர்க்கதரிசி 2 பேருக்கு அந்த அபிஷேகம் வருகிறது. ஆனா ஒருவனுக்கு என்ன அபிஷேகம்? குப்பி.
இன்னொருவனுக்கு என்ன அபிஷேகம்? கொம்பு. புரியுதா உங்களுக்கு? குப்பிக்கும் கொம்புக்கும் கொம்பு என்னத்துக்கு அடையாளம்? வல்லமை. ஆனா குப்பி வந்து நோமல் அபிஷேகம், அது வந்து மூடப்பட்ட குறுகியனதா இருக்கு. ஆனா தாவீது வரக்குள்ள அது கொம்பின் அபிஷேகம். அப்ப பாருங்க, இதே ஒரே தீர்க்கதரிசி தான் என்ன செய்யறான்? ஒரே தீர்க்கதரிசி, ஒரே தேவன் தான் தீர்க்கதரிசியை என்ன செய்யறான்? அனுப்பி அபிஷேகிக்கிறான். ஆனா அபிஷேகமானது என்ன செய்யப்பட்டது? விசேஷம். எப்பயுமே முதலாவது விட ரெண்டாவது காரியம் பிறகுள்ள அது மாபெருமா இருக்கு. நான் இப்ப வாசி, அது ஏனென்றா அது ரெட்டிப்பானது. ஆனா அது எப்படியா இருக்கும்? சிறிது ஆயிருக்கு. அப்ப அதான் சவுல் வந்து எல்லாத்தோட விட உயரமான, ஆனா தாவீது வந்து சிறியவனாயிருக்கு. ஆனா அபிஷேகமானது தாவீதுக்கு கொடுக்கப்படும். அதனால பாத்தீங்கன்னா பொறாமை வருது. அந்த வசனம் என்ன செய்யப்படுது? பொறாமையை ஏற்படுது. அப்ப பாருங்க, அது வந்து எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்யப்படாது? வரக்கூடாது. ஒரு காரியத்தை ஒரு மனிதன் ஆவிக்குரிய விதமா செய்யறானா பாராட்டுங்க. நீங்க என்ன செய்யப்படுங்க? ஒருவர் ஒரு பாடலோ ஒரு காரியமோ ஏதோ செய்யக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க? அது தேவனுக்குள்ளாக செஞ்சா அது நிமித்தம் என்ன செய்யுங்க? நீங்க மகிமைப்படுங்க. நீங்க தேவனை வந்து என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. ஏன்னா அது நிமித்தம் அவனை தேவன் பயன்படுத்துறார என்ற ஒரு காரியம் என்ன செய்யணும்? வரணும். ஆனா பவுலுக்குள்ளாக அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பவுல் ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்ற அந்த நிமித்தம் எரிச்சல் அடைஞ்சி பொறாமையினால அவனுக்கு எதிராக செய்யப்படுறத நாங்க பார்க்கிறோம். எத்தனையாவது? பாருங்க இரண்டாம் கட்டம் அது முற்றிலும் உண்மை. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் இப்பொழுது ஊழியம் ஒரு மேலான கட்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கு. அப்ப பாருங்க, தேவன் ஒவ்வொரு கட்டத்திலும் ஊழியத்தை என்ன செய்யறேன்? வளர்ச்சி அடையப்பார். அப்ப வளர்ச்சி அடையும் போது அவன் என்ன செய்யறான்? சவுலுக்கு தான் அது இருந்திருக்கும், ஆனா அவன் தான் ஆனா தேவன் என்ன செய்யறான்? இந்த சிறியவனாகி இவனை கொண்டு மேலான ஒரு கட்டத்துக்குள்ளாக என்ன செய்யற? ஊழியத்தை கொண்டு போற. அப்ப இதுல வந்து ஒருவன் வந்து இதுல எதிர்த்து நிக்க அந்த மனிதன் யார்? அப்ப விசேஷித்து அவனாக்குறது யாரு? அது கர்த்தராயிருக்கிறார். அடுத்த எபேசியர் 4:7 வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. ஆமென். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்கா? கிருபை அளிக்கப்பட்டு. அப்ப ஒவ்வொருவனுக்கும் அவர் என்ன செய்யற? இப்ப பாருங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிக்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறான். அப்ப இது ஒருவனால ஏற்படும் போது ஜனங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா அந்த பொறாமை வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? மனிதன் அங்க புகழப்படக்கூடாது, தேவன் தான் புகழ். ஆனா தேவன் என்ன செய்யறா? யாருக்குள்ள இருக்கிற? மனிதனுக்குள்ளாலதான் இருக்கு. அப்ப அதான் தீர்க்கதரிசி சொல்றார், அடையாளம், அதாவது திரை நீக்கப்படுதல். ஒருவன் தேவனை கண்டான், ஒருவன் மனிதனை கண்டான். அப்ப பாருங்க, ஒரு கட்டத்துல தேவனுக்குள்ளால நாங்க வரும்போது தேவ சமூகத்துக்குள்ள வருங்க, உண்மையான ஜனம் தேவனை பார்ப்பாங்க. ஆனா அதே ஜனம் மனிதனையும் பார்ப்பாங்க. ரெண்டு பேரும் செய்தியை கேட்பாங்க. ஆனா அதுல ஒருவன் தேவனை காண்பான், அதுல ஒரு சாரார் என்ன யாரை காண்பாங்க? மனிதன். அவங்க என்ன செய்வாங்க? மனிதன். அவங்க விழுந்து கூட. ஏண்டா தேவன் வந்து அதான் அந்த காரியத்தை அவர் என்ன செய்யறார்? உண்மையானவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய எல்லா பாரத்தையும் மனிதனுக்குள்ளால வச்சுட்டு. அப்ப தீர்க்கதரிசியே நான் வியப்பது உண்டு. ஏனென்றா அவர் ஒவ்வொரு காரியம் வரக்குள்ள அவன் விழுந்து போக வைக்கிற, அது இல்லாம போக வைக்கிற. அதனால என்ன செய்யும்னா ஜனம் எப்பயுமே அந்த மனிதன் விழுந்து போவானே பார்க்க வச்சிருவான். புரியுதா? இப்ப தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி வந்துட்டே இருந்தா ஜனம் என்ன செய்யும்? அடுத்தவர் வந்தாலும் என்ன செய்வான்? இந்த புது தும்பு தடி நல்லா கூட்டு தேயும் தான் ஒரு நேரம் பண்ணிட்டு இந்த ஜனத்துக்குள்ளால எப்பயுமே அந்த இருதயம் வந்துரு. அதான் அந்த அந்த ஆவியை பிசாசு என்ன செஞ்சிருவான்? வச்சிருவான். புரியுதா உங்களுக்கு? செய்தியை கேட்குறீங்க தான். ஏன்னா இது ஒரு உன்னத கட்டத்துல நாங்க என்ன செய்கிறோம்டா அது எனக்குள்ளே உங்களுக்குள்ளே யாராவது ஒரு மேன்மையானது எப்படியாவது ஒருவன் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறான்னா நாங்க அவனுக்கு சல்யூட் அடிச்சு நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். அவனுக்காக ஜெபிக்கணும். முன்குறிப்பானது தேவனுடையதாயிரும். எந்த ரட்சிப்பும் வந்து தேவன் செய்யற. பார்வோனை கொண்டு தேவன் ரட்சித்தார், கோரேசை கொண்டும் ஆலயத்தை கடை. ரெண்டு பேரும் இதாய். சில பேரை யூஸ் அண்ட் த்ரோ, அதாவது பாவிச்சு விட்டு தூக்கி எறிஞ்சு சில பேரை எடுத்து வச்சுட்டு அவங்கள ராஜ்யத்துக்கு கொண்டு போயின.
அதுல பார்வோனை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு சவுலும் வந்து எதிராக வந்தான். ஆனா அவனை அது எரியலது. அவன் செஞ்சது அவர் மறக்காச என்னோட கூட அந்த இடத்துல இருப்பா, பரதேசில இருப்பேன்னு தேவன் அவனுக்கு சான்ஸை கொடுக்க. அதே போல ஏனென்றா அடுத்த கட்டம் வரக்குள்ள இவனை விட்டுட்டு அடுத்தவனை கொண்டு தேவன் ஊழியத்தை செய்ய விரும்புது. ஆனா இவன் என்ன செய்ய, அவனுக்கு எதிராக போனா காரியம் போனா, ஆனா தேவன் பேரில் அவன் பற்றுதலா கடைசியா சாகப்போக்குள்ள அவன் என்ன சொல்றான், இந்த பெலிஸ்தியன்ற கையால நான் சாகக்கூடான்னு என்ன செய்யறான், ஒருவனை வந்து குத்த சொல்றான். அவன் குத்த வரையில கடைசியா பட்டயத்தை குத்திட்டு அதிலே வார என்ன வெஞ்சம் இருந்துச்சு, அவனுக்கு வைராக்கியம் இருந்துச்சு, அவன் என்ன கொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு யூதன் வேறொருண்ட கையால சாகக்கூடாது என்ற அந்த நோக்கத்தினால் அவன் என்ன செய்தான், காரியங்களை செஞ்சான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பொறாமை இருந்துச்சு. அப்ப அதே போலதான் திகழ்ச்சி எங்களுக்குள்ளாலேயும் அந்த ஆவி ஒருவேளை வரலாம். ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை கொண்டு வரக்குள்ள நாங்க மௌனமா இருந்து அதுவும் விழுந்து போவோமா? ஏன்னா அந்த இலங்கை ஊழியத்திலையும் பாத்தீங்கன்னா, எல்லா காரியத்திலையும் பாத்தீங்கன்னா, அது வேதாமத்திலையும் பாத்தீங்கன்னா அது நடந்துட்டா இருக்கா இல்லையா? ஒவ்வொரு கட்டங்கள் வரக்குள்ள தேவன் தெரிஞ்சு கொண்ட ஜனமும் என்ன செஞ்சு வந்து அப்படியே என்ன செய்யப்பட்டுச்சு, விடுபட்டுதான் காரியங்கள் என்ன செஞ்சிச்சு, போயிட்டு தான் இருக்கு. ஆனா தேவனா இருந்தார். ஆமே. ஏண்டா தேவன் வழிய பார்க்கணும்டா அது ரெண்டும் சரியா வரும். எல்லா ஊழியத்திலும் வார்த்தை இருந்துச்சு, ஆனா குணம் இல்லாம இருந்து. ஆனா குணமும் வார்த்தையும் சேம்படக்குள்ள அங்க தேவன் வருவார். ஆமே. அதான் தேவன் தம்முடைய விசேஷித்த குணங்களினாலே அடையாளம் கண்டுகொள்ளும். அப்ப எல்லா வீழ்ச்சியை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அந்த காரியத்துல வந்து வார்த்தை இருந்திருக்கும், ஆனா அவங்களோட வாழ்க்கையில சாட்சி இல்லாம இருந்திருக்கும், ஜீவியம் இல்லாம இருந்திருக்கும், அன்பு இல்லாம இருந்திருக்கும், சண்டித்தனம் இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இங்க செய்தி இருந்திருக்கு. ஆனா செய்தி ஜீவனை கொண்டாது. ஏண்டா விசுவாசம் கிரியையினால வெளிப்படும். ஆனா தேவன் ஃபைனல்ல கொண்டு வரக்குள்ள அது ஜீவியமும் என்ன செய்யும், செய்தியும் ஒண்டா வருகிற வேளையில அது என்ன செய்யலாது, விழுந்து போகும். ஏண்டா நாங்க ரெண்டாம் ஏவலாய் மனவாட்டியானவள் என்ன செய்யப்பட இயலாது, விழுந்து போகணும். அப்ப பாருங்க அந்த பிசாசிட தந்திரம். அப்ப தேவனும் பாருங்க அந்த காரியத்தை தான் ஊழியத்துல வச்சுவார். ஏண்டா அந்த காரியத்துல நம்பி உண்டு நல்லது நடக்கக்குள்ள அந்த மனிதனுக்கு டக்கண்டோண்ட போட்டோன்னா அங்க வீழ்ச்சி என்னப்படும். அன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன பவுலே ஒரு காரியத்தை சொல்றான், என்ன தோமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போனான்ன்றான். அவன் என்ன சொல்ற, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு பிரிஞ்சு போனான்ன்றான். ஆனா அதோட ஆழம் தீக்கர்ச்சி வராட்டி நானும் நீங்களும் இப்ப மட்டும் என்ன செஞ்சிருப்போம், தோமா வந்து நல்லவனா இருந்து அவன் என்ன செஞ்சிட்டான், பிரிஞ்சுட்டான். ஆனா தீக்கர்ச்சி வந்ததால எங்களுக்கு தோமா பெஸ்ட், அவன் தேவனுடைய ஒரு மனிதன் ஆயிடும். ஆனா அவன் பவுல சந்தேகிச்சுட்டான். என்ன செஞ்சிட்டான், சில ஜனங்களை போல சந்தேகிச்சுட்டான். எப்படி இவர் வந்து உலக பற்று வந்து பின்வாங்கி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேரண்டு பாரு. ஆனா அவன் பிரிஞ்சில, தேவன் தான் அதை என்ன செஞ்சா செய்யற. புரியுதா உங்களுக்கு? வார்த்தை பாருங்க, பவுலே அதை பிரசங்கிக்கிற. இப்பிரபஞ்சத்தின் மேல் வச்சு பிரியம் வச்சு அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு அவனுக்கு எதிராக போறான். ஆனா அதை செய்தது வந்து கர்த்தர். அவன் என்ன நோக்கத்துக்குள்ளால வந்தா, பவுலுக்கு ஏற்பட்ட துன்பங்களை பார்க்கக்குள்ள பவுலோடு தேவன் இல்லைன்ற ஒரு குணம் அவனுக்குள்ள வந்து பாருங்க. ஊழியத்தை தேவன் எப்படி அதை உடைக்கிறார் பாருங்க. ஜனங்களுக்குள்ள உண்மையான மனிதன் வார்த்தையை பார்க்காம ஒரு மனிதனை பார்க்கிறான். மனிதனை பார்த்த எல்லாமே விழுந்து போனான். அப்ப இன்றைக்கு மனிதனை பார்க்கிறவன் சந்தேகத்தோட தான் இருக்கிறான். ஏண்டா அவன் பார்க்கிறான் இதுவும் விழுந்து போகும், இந்த காரியமும் என்ன செய்யும், தவறி போகும், தவறாம நாம போகலாம்னு நினைக்கிறான். ஆனா ஊழியக்காரனை நான் அனுப்புறவனை விசுவாசிக்காவிட்டு அவங்களுக்கு என்ன இல்லையா, நீ உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன பாருங்க. அந்த சந்தேகத்தை தேவன் எங்க வைக்கிற, புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளாலதான் வைக்கிறேன். ஆனா அந்த மனிதனை அவர் என்ன செய்ய பார்க்கிறேன், சில இடத்துல அவர் என்ன செய்யற, வீழ்த்திற. ஆனா வார்த்தை தெரிந்த மனிதன் ரெண்டையும் பார்ப்பான். ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார், தேவனே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை அவன் என்ன செய்வான், கண்டுகொள்ளுவான். டைம் போயிட்டோ தெரியல, ஆழமான ஒரு காரியம். ஏன்னாடா இது காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக, ஏண்டா ஜனங்களை வந்து அந்த வண்ணமா பிசாசு என்ன செஞ்சிட்டான், ஒரு கொள்கையை கொண்டு வந்து யாரையும் நம்ப கூடாது, பரலோகத்தின் தேவனை மாத்திரம் நம்பணும்ன்ற ஒரு கொள்கையை அவன் வச்சிட்டான். அதை மாறி விளங்கிறாங்க, தேவனை தான் நம்பணும். ஆனா தேவன் எப்படி இங்க இருக்கிறார் என்பதை நீங்க அறியும். அப்ப அன்னைக்கு வந்து பார்த்தா நாங்க என்ன, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை, மோசே உனக்கு
தேவனாயிருப்பான், ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். அப்ப ஜனம் மோசைக்கு எதிராக பேசிட்டு தேவன்ட முறையிடுறாங்க. புரியுதா? தேவன் அனுப்பின அந்த மனிதன் அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளாம அங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறான். அப்ப தேவன் பதில் கொடுக்கல. ஏன்னா அவர் கீழே ஒரு ஆளை அனுப்பிட்டு, பிரதிநிதியை அனுப்பிட்டு மோசை சொன்னா உங்களுக்கு நடக்கும், மோசை கேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மோசை அங்க எங்கேயா வச்சுட்டு தேவனா வச்சு. அப்ப அதே போலதான் தேவன் வைக்கக்குள்ள இப்ப இன்றைக்கு நல்ல ஜனங்கள் இருக்கிறான், அருமையான ஜனங்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த தவறும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இன்னுமே அவங்க என்ன செய்யறாங்க, தேவன் வச்ச வழிய மறந்துட்டு தேவனை மேல நோக்கி கொண்டிருக்கிறாங்க, மேல ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அது என்னதான் இருக்கிறது, தவறா இருக்கு. ஏன்னா தேவண்ட காரியத்துக்கு அவங்களால ஒரு உண்மையாக ஒரு சாட்சியாக நிக்க முடியாதபடி அவன் என்ன செய்யறான், காரியங்களை ஏற்படுத்துறான். ரைட், பாருங்க, அன்றிருந்த சபைகள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடின காரணத்தினால் சவுலுக்கு கோபம் உண்டது. அதன் விளைவாக சவுல் பொறாமை கொண்டான். அந்த இயேசுவின் நாமம் போதனை அதில் ஒன்றுமே இல்லை. அப்படிதான். ஆனால் தேவன் என்ன செய்தார், அவன் மேல் அசுத்த ஆவியை அனுப்பினான். அதுதான் நேர்ந்தது. தாவீதை பகைக்க சவுல் தாவீதை முகாந்திரமின்றி அவன் என்ன செய்தான், பகைத்தான். எத்தனையோ முறை தாவீது சவுலின் கழுத்தை அவனை கொண்டிருக்க தருணம் உண்டா, ஆனால் அவனோ அப்படி செய்யவில்லை. அவன் ஒன்றுமே கூறல. அப்படி செய்ய அவனுக்கு தருணம் கிடைத்தது. ஒரு இரவு சவுல் உறங்கி கொண்டிருந்த போது தாவீது அவனை அணுகி அவன் வஸ்திரத்தை வெட்டி திரும்பி வந்து சவுலுடைய இதை பார்த்தியா என்றான். ஆமையா, அவனை கொண்டு போட தாவீதுக்கு எத்தனையோ முறை தருணம் கிடைத்தது. அவனோ அப்படி செய்யவில்லை. அவன் விரும்பியிருந்தால், கவனிங்க, அவன் சவுலின் சபையை உடைத்தெறிந்து அவர்களை பிரித்து தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியிருக்கான். தாவீது நினைச்சிருந்தா இந்த சவுலுடைய ஊழியத்திட காரியம் எல்லாம் தாவீதுக்கு சிம்பிள் உடைக்கிறது. ஆனா சவுல் செய்யற வேலையை தாவீது செய்ய. ஏன்னா கர்த்தர் கொடுக்கணும். ஆமே, ஒரு காரியத்தை என்ன செய்யணும், கர்த்தர் செய்யணும். ஏண்டா சவுல்ற ஊழியத்தை தாவீதுக்கு சிம்பிளா உடைக்கலாம். ஆனா தாவீது செய்ய மாட்டான். ஏனென்றா செய்தாது மாமிசம், அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். ஆமே, ஏன்னா ஒருவனை குறை சொல்லி ஒருவனை காரியத்தை காட்டி இப்படி காரியங்கள் போது நீங்க வராதீங்க, காரியங்களை நாங்க செய்யறோம் என்று தாவீது சொல்லித. நான் சொல்லல, இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றேன்னா பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, தருணம். அவனோ அப்படி அவன் விரும்பியிருந்தால் அவன் சவுலின் சபையை உடைத்தெறிந்து அவர்களை பிரித்து தனக்கென்று ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அவனோ அப்படி செய்யாமல் சவுல் தன் வழியில் செல்ல விட்டு கொடுத்தான். கர்த்தர் போராடட்டும் என்று அவன் நினைத்தான். அப்ப அதே போலதான் உண்மையான ஊழியம் வரக்குள்ள சவுல்ற ஊழியத்தில் இருக்க ஜனங்கள் தாவீதை அழைப்பான், தாவீதை ஏற்படுத்துவான். ஆனா சவுல் உண்மையான தாவீது இருந்து அவன் சொல்லுவான், என்ன, நீங்க அந்த சவுல்ட்டே போங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய மட்டும் அந்த ஊழியங்கள்லயே இருங்க. இன்றைக்கு ஒரு தாவீது இருப்பானால் அதை தான் செய்யும். உடனே இறங்கி உடனே காரியத்தை என்ன செய்வான், அந்த சபையில் இருந்து அதை என்ன செய்ய மாட்டான், பிரிக்க மாட்டான். அவன் என்ன செய்யறான், தாவீது அப்படியே விட்டுட்டான். தாவீது சொன்னா, கர்த்தர் அதை செய்ய, கர்த்தர் செய்ய மட்டும் நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். அப்ப பாருங்க, ஜனத்தை பிரிக்கிற ஒரு சபைக்கு போய் நடத்துற வேற, சபையில ஒரு ஜனம் போய் ஒன்றிருக்கக்குள்ள அதிலிருந்து உடைச்சி ஒரு புதிய ஒரு சபையை ஏற்படுத்துறது தான் இங்க தீர்க்கதரிசி பேசி கொண்டிருக்கு. அப்ப ஒரு சபை ஒரு சுயாதீனமா ஒரு ஊழியம் இல்லாம இருக்கக்குள்ள ஒரு ஊழியத்தை போய் ஏற்படுத்துறது, அங்க அவங்க அழைக்கும் போது அங்க போய் ஊழியம் செய்யறது தவறு. ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டு ஜனம் அதிருப்தியில தாவீது அணுகி ஒரு காரியமா செய்து கொண்டிருக்கக்குள்ள, அப்படியான அங்கேயே போவாதீங்க, காரியங்கள் எங்க இருங்க, நாங்க வாரோம்டா, அது தவறா இருக்கு. நாங்க என்ன சொல்லல, நான் இந்த வேதத்தை வச்சு பிரசங்கிக்கிறேன். அப்படி இருந்தா தேவன் அந்த காரியத்தை அவர் தாமே அவர் ஆசீர்வதிப்பாரா. அப்ப பாருங்க, அதுதான் காரியம். பாருங்க, உடைத்தெறிந்து அவர்களை பிரித்து தனக்கென்று ஸ்தாபனத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா தாவீது என்ன செய்யவில்லை. இல்லை, ஒரு முறை நான் பிரசங்கித்து கொண்டிருந்த ஒரு பெண், ரைட், அது வேணாம். அப்ப பாருங்க, இதுதான் காரியமாயிருக்கு. இப்ப அப்போஸ்தலர் 5:17 பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஊழியம் பேதுரு மூலம் அதிசயமா காரியங்கள் போடுறது, ஜனங்கள் அதிகமா ஒன்று கூடுற வேளையில இந்த பரிசேயர் காரியம் எல்லாமே பார்த்து என்ன செய்யறாங்க, பொறாமை கொண்டார்கள் என்று நீங்க அப்போஸ்தலர் 5:17 பாருங்க. ஜனங்கள் ஒன்று கூடும் போது
அங்க சவுளை போல இருக்கிறவர்களுக்கு என்ன ஏற்படுது? அது என்ன ஏற்படுது? பொறாமை ஏற்படுது. அதே போல அவங்க என்ன நடக்கிற சதுசேயரை நாங்க பரிசேயரை பார்த்து அவர்கள் நடிகர்களா இருக்கு. அவருடைய அர்த்தம் நடிகர். அப்ப போலியான ஒரு காரியம் இருக்குமானா அது என்ன செய்யும்? அந்த காரியத்துல அது என்ன செய்யும்? எதிராக பொறாமை. ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யக்கூடாது? அந்த பொறாமை வரக்கூடாது. ஏதோ நடக்க கர்த்தர் ஒரு காரியத்தை செய். ஆனா அந்த ஜனங்களை பார்க்கும்போது அநியாயமாய் வஞ்சிக்கப்பட்டு காரியங்கள்ல போறாங்க. சுவிசேஷமானது தவறாக போகிறது என்பதை நாங்க அறிஞ்சிரு. அப்ப பாருங்க, ஒரு காரியத்துல பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா சவுல் பொல்லாதவன். அவன் பொல்லாத ஒரு ஆவி படைச்ச மனிதன். அப்ப அவன் என்ன செய்யறான்னா விரட்டுறான். நீங்க கவனமா செய்தி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் விரட்டுற ஆக்களை கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, சவுல் நான் சொல்லல, இது வாசிக்க நேரம் இல்ல, புறக்கணிக்கப்பட்ட ராஜா. அப்ப அதுல திகழ் சொல்றேன், அவன் என்ன செய்யறான்? விரட்டுறான். என்ன செய்யறான்டா? 2 காளையை எடுத்து அதை என்ன செய்யறான்டா? பழி செலுத்தி துண்டு துண்டா வெட்டுறான். அப்ப துண்டு துண்டா வெட்டிட்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்ன செய்யறான்? அனுப்பிட்டு சொல்றான், இதை எல்லாரும் அதை எடுத்து கொண்டுட்டு என்னையும் சவுலையும் பின்பற்றாதவன், சாமுவேலையும் என்னையும் பின்பற்றாதவனுக்கு இதே கதிதான் நடக்குமான்ட்டான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றேன் பாருங்க, அந்த சாமுவேலையும் தன்னையும் ஒப்புடுறான். அப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க? சவுலுக்கு பயம் இல்லை, இந்த சாமுவேல் நிமித்தம் ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன்னா சாமுவேல் நிமித்தங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ, அவனை நம்ம தள்ளிடு. அதே போலதான் பாருங்க, இன்றைக்கு இந்த செய்திகளை வச்சு இன்றைக்கு என்ன நடக்கிறது? விரட்டல் நடக்குது. அப்படி வந்தா இந்த காரியம் ஏற்படும் என்றோனே ஜனம் என்ன செய்யறோம்? நின்று. அப்ப பாருங்க, அதுல தீர்க்கதரிசி வடிவா சொல்றேன் பாருங்க. அதான் பாருங்க, இன்னைக்கு நாங்க அதை கவனிக்க வேண்டிய காரியம். ஆதலால் அவர்கள் அதை செய்ய யுத்தத்தில் எதிரிகளுக்கு தோல்வி ஏற்பது. சவுல் 2 காளைகளை கொன்று எல்லா ஜனங்களுக்கான. இதை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். பாருங்க, இதை நீங்கள் கவனி. சவுல் காளையை துண்டாக வெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பி சாமுவேலின் பின்னாலேயும் கவனிங்க, சவுலின் பின்னாலேயும் புறப்படாத எவனோ இந்த காளைக்கு செய்யப்பட்டது அதே போல அவனுடைய மாடுகளுக்கும் செய்யப்படும் என்றான். அவன் எவ்வளவு வஞ்சகமாக தன்னை தேவனுடைய மனிதனோடு இணைத்து கொண்டான். இன்னைக்கு பாருங்க, இந்த செய்தியோடு அநேக வஞ்சகங்கள் இருக்கு. இன்னைக்கு செய்தியை தீர்க்கதரிசியை வச்சு பிரசங்கிச்சு கள்ள உபதேசங்களை என்ன செய்யறாங்க? போதிக்கிறான். அப்ப தீர்க்கதரிசியை பின்பற்றவங்க பார்ப்பாங்க, என்னடா செய்தியை தானே பிரசங்கிக்கிறாங்க, தவறு இல்லை. ஆனா அதுல குரோதம் வஞ்சகம் இருக்கிறதையும் ஒரு ஊழியத்துக்கு எதிராக செயற்பட்டு காரியங்களை செய்வதையும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? காண தவறா. ஏன்னா அங்க யார் இணைக்கப்படுறது? தீர்க்கதரிசி இணைக்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை இன்னைக்கு அதே அந்த லூக்கா 17:30 அதே மனுஷகுமாரன்டோன, அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஒருவரை சொல்றாரு. அப்ப இயேசு திரும்ப அப்படி வரணும். அப்ப இதுதானே மனுஷகுமாரன் உபதேசம். இந்த கிச்சிலி மரத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஒருவன் காரியத்தை சவத்தை போட்டு எரிச்சு அது சரி என்று பிரசங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ஊழியமானது தங்களுக்காக காரியங்களை பிரசங்கிச்சு தீர்க்கதரிசியை வச்சுட்டு ஜனங்களை அடக்குற ஆவி. அதே ஆவிதான் என்ன நடந்துச்சு சவுலுக்குள். அவன் பாருங்க, அது போல அவனுடைய மாடுகளுக்கும் என்றான். அவன் எவ்வளவு வஞ்சகனாக தன்னை தேவனுடைய மனிதனோடு இணைத்து கொண்டான். பார்த்தீங்களா? அது எவ்வளவு கிறிஸ்தவ தன்மை அற்ற ஒரு செயல். பாருங்க, அது ஒரு கிறிஸ்தவ தன்மையற்ற செயல். பாருங்க, ஒரு ஜனம் ஒரு வாஞ்சியோடு ஒரு காரியத்துக்குள்ளாக இணைப்புக்குள்ளாக போறண்டா, அங்க பெரிய பட்டிமன்றம் மாதிரி ஒரு காரியத்தோட குரூப்போட போய் அந்த காரியங்களை கூறி எல்லாவற்றையும் தடுப்பது இவ்வளோ ஒரு முட்டாள். ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கே அது எப்படியான ஒரு செயலா இருக்கு பாருங்க. அதை தான் என்ன செய்யறான் சவுல் செய்ய. அப்ப பாருங்க, அது என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று நடக்குதா? ஜனம் எங்களுக்கு என்னத்தை தந்தா, என் மூலம் யார் வார்த்தையை கேட்க, அதுக்கு சந்தோஷமா என்ன செய்யணும்? அது ஒரு மனிதனை அனுப்புவோம். அவன் எவ்வளவு வஞ்சகமாக தன்னை தேவனுடைய மனிதனோடு இணைத்து கொண்டான். பார்த்து அது எவ்வளவு கிறிஸ்தவ தன்மை அற்ற செய்ய. சாமுவேலின் நிமித்தமே ஜனங்களுக்கு பயம் உண்டாயிருந்தது. ஜனங்கள் சாமுவேலுக்கு பயந்தார்கள் என்பதனால் அவர்கள் தன்னையும் பின்பற்றும்படி சவுல் செய்தான். அவர்கள் சாமுவேலையும் சவுலையும் பின்பற்றட்டும் என்றான். பாருங்க, இதுதான் அந்த காரியமாயிருக்கு. பிறகு சத்துரு தேவனுடைய ஜனங்களுக்குள் நுழைந்து அவர்கள் ஒவ்வொருவரின் வலது கண்ணையும் பிடுங்கி முயன்றதாக நாம் காண்கிறோம். அதை தான்
சத்துரு எப்பொழுதும் செய்ய முயன்றான். ஜனக்கூட்டம் என்று கருதி கூடுமானால் அவருடைய இரு கண்களையும் பிடுங்கி போட முனைகிறான். இன்றைக்கு சாத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அதை தான் செய்ய முயன்று கொண்டிருக்கிறான். அவன் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவினால் விளைந்த கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்று கருதி அவனுடைய ஆவிக்குரிய பார்வையை அவன் என்ன செய்யறானா, பிடுங்கி போடுகிறான். தேவனுடைய மனிதர் தாழ்மை உள்ளவர்கள், தேவனுடைய ஜனங்கள் தாழ்மை உள்ளவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டதாக ஒருவன் கூறிக்கொண்டு அதே சமயத்தில் விசுவாசத்தை பெறாதவர்களாய் தங்களை பிரித்து கொண்டு தங்களுக்கு இல்லாத ஒன்றை இருப்பது போல் பாவித்து நடத்து கொள்வதை நீங்கள் காணும் போது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புலனாகிறது. பாருங்க, இன்னும் நிறைய காரியம் 4-5 புத்தகம் கொண்டு பாருங்க. அதே காரியம் இந்த நாட்கள்ல கிரிய செய்யறத நாங்க நாங்க தேவனுடைய காரியமா இருந்தா நாங்க மாமிசமா ஒரு ஜனத்தோட என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. ஒரு காரியமா சந்தோஷம். ஏனென்றா தேவனுடைய காரியங்கள் அவருடைய அன்பினால் அது என்ன செய்யப்படணும், செய்யப்படும். ஒரு பரிசுத்த ஆவியின் பரிபூர்ணத்துக்கு சொல்றேன், ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குமானால் அவன் என்ன செய்வான், அன்பினால் அதை செய்வான். பொறாமை அவனுக்குள்ளே வராது. அதான் 1 கொரிந்தியர்ல பாக்குறேன், ஏன்னா அன்பு பொறாமை கொள்ளாது. அப்ப ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அது அன்பா இருக்கு. அன்பு இருந்தா அது என்ன செய்யாது, பொறாமை இருக்கு. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் என்ன செய்யும், மற்றவங்க அதுக்காக கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா எந்த வேலை திட்டத்தை செய்யவும் தேவனுக்கு ஒரு மனிதன் அவசியம். இதை நீங்க கவனமா பாருங்க. அதான் திகசி ஆபிராமையும் லோத்தையும் குறித்து செய்யும் போது திகசி ஆபிராம் ஒரு வெள்ளி நாணயம், வெள்ளி டாலர். ஆனா லோத்து செண்டு நாணயம். அப்ப திகர் சொல்றேன் 100 செண்டு சேர்ந்தாதான் ஒரு வெள்ளி நாணயமா இருக்கு. அப்ப இந்த 100ல ஒரு லோத்து சேராட்டி ஒரு வெள்ளி கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு பார்வோன் வந்தாலும் எதிரா நாங்க இருக்கிறோம், இன்றைக்கு யூதாஸ் வந்தாலும் எதிரா இருக்கிறோம், இன்னைக்கு கோரேஸ் வந்தாலும் எதிரா இருக்கிறோம், தாவீது வந்தாலும் எதிராக. பாருங்க ஜனங்களுடைய மனப்பான்மையை பாரு. ஆனா வேத அறிவு தெரிஞ்சவனுக்கு தெரியும், அதை ஏற்படுத்தின கர்த்தர், அதன் மூலம் ஒரு பலன் கிடைக்குதா, நம்ம அதை செஞ்சுட்டு போ. இதுதான் தேவனுடைய. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோரேஸ் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கட்டளை கொடுக்குறோம். இல்ல அந்த எஸ்ரா நகோமியா சொன்னாதான் நாங்க போவோம், நாங்க தேவன் சொன்னாதான் போவோம்னா ஆலயம் கட்டியிருக்கணும். கோரேஸ் யாரு? கோரேஸுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவன் ஒரு புறஜாதி ஒரு ராஜாவா இருக்கு அவனுக்கு. ஆனா தேவன் கோரேசுக்குள்ளாக தேவன் ஆவி அவன் காலத்துல அது கட்டப்படணும் என்று வேதம் எழுதினபடினால அது என்ன செய்யப்பட்டுச்சு, கட்டப்பட்டு. அதை உயர்த்தி அதை தாழ்த்துவது தேவனுடையதா இருக்கு. அப்ப மனிதர்கள் பாருங்க எப்பயுமே அதை தான் பார்க்க. தேவன் செய்யற ஒரு காரியம் யார் மூலமும் அவர் செய்வார், எந்த மனிதன் மூலமும் அவர் என்ன செய்வார். அதுக்கு நாங்க தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனுக்குள்ளால காரியங்களை கடந்து போவதுதான் தேவனுடைய ஜனமாயிருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, இன்றைக்கு ஏதாவது நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு, அது எல்லாமே சரியாகட்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கும் போது அது என்ன நடக்கிறது, அந்த எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அது இன்னுமே மந்தமாயிருக்கு. அப்ப அதான் பவுல் அவனுக்கு ஒரு கட்டுண்டான வேளையில தான் அதிகமானவங்க எழுதி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அதுல பாருங்க ரெண்டும் நடக்குது. பவுலுக்கு சார்பாகவும் அன்பினால பிரசங்கிக்கிறாங்க, அவனுடைய புகழ அவனுடைய காரியத்தை அவனுடைய ஊழியம் சரி என்பதை என்ன செய்யறாங்க. அதே நேரத்துல பவுலுக்கு ஏற்பட்ட காரியத்தையும் எதிராக பிரசங்கிக்க. ஏனென்றா இவங்க ஊழியம் செய்யறாங்க, பலன் இல்லை. ஆனா பவுல் செய்த ஊழியத்துல பலன் இருந்தபடினால அவங்களுக்குள்ள என்ன ஏற்படுது, போறாங்க. அப்ப பாருங்க ரெண்டு சார். இன்னைக்கு சுவிசேஷமானது என்ன நடக்குதுன்னா மந்த கதியில இருக்கு. ஒரு காரியத்துல பாருன்னு சொல்ல இல்லாம ஜனங்கள்ற வாய் என்ன செய்யப்பட்டு கட்டப்பட்டு இருக்கு. ஏன்னா சொல்ல அவங்களுக்கு பயம், சொல்ல இயலாது. ஏனென்னா அதுட காரியம் தேவன் அங்க இருக்கிறார், தேவன் வாசம் பண்ணுகிறார், தேவன் அதோடு இடைப்படுறார் என்ற காரியம் அவங்களால இயலாம இருக்கு. அவங்க என்னண்டாங்க மனிதனை பார்க்கிறான். அவங்க தேவன் வார்த்தை தேவனை பார்க்கறதுக்கு தவறுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, அங்க மனிதனை பார்க்கும் போது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. எழுச்சி இல்லை, அதே மந்த கதி அதே பரிசுத்தாவின் வழி நடத்தல் இல்லை வந்த மாதிரியே அவங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எழும்பி போறாங்க.
அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை, உற்சாகம் இல்லை, தேவனுடைய தீக்கர்சனம் இல்லை, வரங்கள் இல்லை, எல்லாமே மந்தமா இருக்கு. ஏண்டா தேவன் செய்யறத காணாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜனங்களுக்குள்ளால ஒரு எழுப்புதல் என்ன செய்யறது ஏற்படாம. ஏன்னா தேவன் அவங்க காணு, தேவன் கிரிய செய்யறத காணு, தேவன் காரியத்துல அவங்க என்ன செய்யறாங்க நன்மை சாட்சி கூறுறத காணு. அப்ப அதனால என்ன நடக்குது, நாங்க ரிஜெக்ட் பண்ணும்போது அங்க எல்லாமே அப்படி ரிஜெக்ட்லயே அது போகுது. ஆனா தேவன் தன்னுடைய ஜனத்தை கொண்டு எதையுமே அவர் செய்வார். ஆமே, அது மாற்று கருத்து இல்லை, அது ஒரு மனிதன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா அவன் ஏன் அதை போதிக்கிறான்டா, ஜனங்கள் ஏன் அந்த காரியத்துல என்னமே இருக்கிறாங்கன்ற ஒரு ஆவலோடு அவன் என்ன செய்வான், பிரசங்கிப்பான். ஆனா உண்மையான காரியத்தை கொண்டு தேவன் நிச்சயமாக அவர் என்ன செய்வார், அதை செய்வார். அப்ப பாருங்க, காரியங்கள் அதுதான் நேற்றும் என்றும் எப்பயுமே தேவன் மாறாதவராயிருக்கு. அவன காரியங்கள் எப்பயுமே ஒரு காரியம் சம்பவிக்கும் போது அந்த பொருளாத ஆவி, பொறாமையின் ஆவி என்ன செய்யறது, கிரியை செய்யுது. ஆனா நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது, அதை எதிராக இல்லாத வண்ணம் ஏதோ ஒரு காரியம், கர்த்தருடைய சுவிசேஷம் ஏதோ ஒரு காரியம் தீர்க்கதரிசி உண்டென்றாவது பிரசங்கிக்கப்படுது என்று நாங்க சந்தோஷமா இருந்து நம்ம காத்திருக்கோம். ஆனா அதுல வஞ்சகம் இருக்கு, பொறாமை இருக்குன்றங்களுக்கு தெரிஞ்சாலும் காலம் வரும்போது ஜனங்கள் காண்பார். ஏன்னா முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க எதை பொய்ய சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, எத்தனையோ தடை போட்டாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு என்ன செய்யும், முக்கியமாயிருக்கு. அதை யாருமே தடை செய்ய முடியும். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் எழுந்திருந்து கண்களை மூடி கடந்து செல்வோம். மீதியானதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் நீங்க அதை பார்க்கும்போது அது தெரியும். எப்பயுமே அங்கே ஊழியமானது அங்கே எழுப்பப்படுகிற வேளையில ஜனங்கள் திசை திருப்பப்பட்டு தேவன் அங்க காண்டு அந்த மகத்துவங்கள் அவங்க எப்பயுமே புகழும் போது எப்பயுமே பிசாசு கிரியை செய்கிறான் என்பதை நாங்க அறிந்திருக்கோம். அதனால பிசாசு யாருக்குள்ளாகவும் எப்பொழுதும் அவன் மறைமுகமாக இருப்பான். அப்ப அந்த ஆவிகளை காணதான் தேவன் இன்றைக்கு எங்களோடு அவர் என்ன செய்தார், பேசின். ஏன்னா அதை குறித்து நாங்க சந்தோஷம் அடையோம். பவுல் சொன்னது போல எது என்ன ஆடிலும் நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் நான் ஏதோ பிரசங்கிக்கப்படுகிறது, ஏதோ செய்தி போகுது என்றதை குறித்து அவன் என்ன செய்யறான், சந்தோஷப்படுகிறான். அதனால சுவிசேஷம் பிரசங்கமானது 2 காரியத்திலும் ஒன்று, நல்மனதோடு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், அன்பினால கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். இன்னொன்று, பொறாமை விரோதத்தினாலும் என்ன செய்யப்படுது, பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப அதனால நீங்க சிந்திக்க கூடாது, என்ன ஒரு பலிபடத்துல இருந்து அது எப்படி வரணும், அப்ப பலிபடத்துல தேவன் தானே பேசுறார் என்று நீங்க சிந்திக்கலாம். ஆனா வேதம் எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறது, 2மே வரும். வருதா உங்களுக்கு? அதுல நல்மனதோடு அன்பினாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவார், அதே நேரத்துல பொறாமையினாலும் விரோதத்தினாலும் என்ன செய்யப்படும், கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும். ஆமே, அதுல நாங்க சந்தோஷப்பட வேண்டியது உண்டு. எப்படி ஆயினும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்ற சந்தோஷத்தோடு தேவன் இந்த நாட்கள்ல இப்படி எங்களோடு இடைப்படுகிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்க நடக்கும் போது கர்த்தரை ஆசீர்வதிப்பாராம். ஆமே. நாங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக எங்களை தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே இந்த வண்ணமாக உம்முடைய மகத்துவங்கள் ஏற்படும் போது ஆண்டவரே அங்கே கிறிஸ்து உண்மையாக ஆண்டவரே பிரசங்கிக்கப்படும் போது ஜனங்களுடைய இருதயம் ஆண்டவரே தாவீதை அங்கே நோக்கும் போது எந்த வண்ணமாக சவுலனுடைய ஆவி திசை திருப்பப்படுகிறதையும் அது எழும்புகிறதை நாங்கள் காணத்தக்கதாக கர்த்தாவே இந்த காலை பொழுதிலே நீர் ஏற்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஒரு மகத்தான ஆண்டவரை எழுப்புதலின் நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். சவுலுடைய ஊழியமானது மங்கி போய் தாவீது எழும்ப வேண்டிய நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, முதலாம் மணவாட்டி அங்கே விழுந்து போனால், ஆனால் 2ஆம் மணவாட்டி எழுப்புதல் நேரத்திலே நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது விழுந்து போக முடியாது. அது இயற்கைக்கு மேம்பட்ட விதமாக அது ஆண்டவரே அந்த ஊழியம்
மாபெரும் ஆண்டவரே ஒரு காரியத்தோடு நடைபெறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சவுளுடைய ஊழியம், அதாவது ஸ்தாபனத்தின் ஊழியம், அதே போல ஆண்டவரே இழக்கப்பட்ட ஆண்டவரே அந்த கன்னியலின் ஊழியம் அது விழுந்து போகும். ஆனால் மணவாட்டியின் ஊழியமோ தாவீதை போல ஒரு மகத்தானதாய் எழும்பும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறபடினால் நீர் அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். தவறாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாத வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நீர் வழி நடத்துகிறபடினாலே கர்த்தாவே நீர் நேற்றும் என்று மாறாதவராயிருக்கிறபடினால் இந்த நேரத்தில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசப்பட்டு கர்த்தாவே சரியானதோடு பொருத்தி கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். உலகமெங்குமாக நடைபெற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.